ஹலோ பிரைஸ்லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளிலையும் கூட ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 118 அதிகாரத்தில் 24 வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலையும் கூட இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த நாள் ஆண்டவர் நமக்கு படைத்த நாள், நமக்காகவே படைக்கப்பட்ட நாள், நம்முடைய ஆசீர்வாதத்திற்காகவே படைக்கப்பட்ட நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களை மகிழ்ச்சியை கொடுக்க, ஒரு நல்ல குட் நியூஸ் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கூட நீங்கள் களி கூற வேண்டிய நாள். நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியை கொடுக்கிற நாளை ஆண்டவர் இந்த நாளாக மாற்றியிருக்கிறார். இந்த நாளில் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். இந்த நாளில் கூட ஒரே ஒரு மந்திரம். என்ன மந்திரம் என்றால், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நீங்கள் இந்த நாள் முழுவதும் சொல்லி கொண்டிருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த நாளை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான மங்களகரமான நாளாக மாற்றுவார். அல்லேலூயா. அதே சொல்கிறார், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். அந்த கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி மந்திரம் சொல்லுகிறது போல சொல்லி கொண்டிருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாருங்கள். இந்த 118 சங்கீதத்தில் வேதத்தில் போய் பார்த்தீங்கன்னா முழுவதுமே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் என்னை நெருக்கத்திலிருந்து என்னை தப்புவித்தார். இல்லை, நான் ஆபத்தில் இருந்தபோது அவர் என்னை காப்பாற்றினார். நான் ஒன்றுமில்லாமல் ஆகாதவனாய் இருந்தேன், கர்த்தர் என்னை தலைக்கல்லாக மாற்றினார் என்று சொல்லி, ஆகாதவன் என்று என்னை ஒதுக்கி வைத்தார்கள், இன்றைக்கோ நான் எல்லாருக்கும் முக்கியத்துவமானவனாய் மாறினேன் என்று சொல்லி அங்கே 118 சங்கீதம் முழுவதும் ஆண்டவர் செய்த நன்மையை சொல்லி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நாளில் உங்களை ஆண்டவர் உயர்த்த போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். உங்களுடைய எல்லா காரியங்களையும் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான மங்களகரமான உயர்வின் நாளாக மாறும். நீங்கள் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு காரியம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படி சொல்லி பாருங்கள், சொல்லிகிட்டே இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு எல்லா காரியத்திலேயும் நல்லவராக இருக்க போகிறார். அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக பராக்கிரமம் செய்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிங்க, சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கிருபை என்று உள்ளது என்று. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். அந்த நாளில் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கும்படியாக நாம் பிரார்த்தனை செய்வோம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரங்கள் மேலே சிறுதான பலவத்தின் தந்தையை ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலேயும் கூட அவருடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். 118 சங்கீதத்தில் ஆண்டவரை 24 வசனத்தில் சொல்லிக்கிறபடி, கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு ஆண்டவரை களி கூறக்கூடிய நாளாக மாற்றின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சந்தோஷத்தின் நாளாக, முக்கியமான நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக மாற்றின தயவுக்காக, ஒரு கழிப்பின் நாளாக மாற்றின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஆண்டவரே ஜெயத்தின் நாளாக, ஆண்டவர் வெற்றியின் நாளாக, ப்ரொமோஷன் கொடுக்க வேண்டிய நாளாக, ப்ரொமோஷன் கிடைத்த நாளாக, இன்க்ரிமெண்ட் கிடைத்த நாளாக மாற்றி நாமத்தை மேம்படுத்த சுகத்தை கொடுத்தத நாளாக என்ற நாள் மாறட்டும். ஒவ்வொருவரும் யாரெல்லாம் கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூட இருந்து பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா? எங்களுக்கு ஆப்பரேட்டிவ் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் நாம் களி கூர்ந்து மகிழக்கூடிய நாளாய் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.